காலேஜுக்கு போக ஆரம்பிச்ச உடனே அவங்க பிரேயர் லைஃப் எல்லாம் குறைஞ்சிரும். எவ்ரிடே கேட்கணும், இன்னைக்கு பைபிள் வாசித்தியா, இன்னைக்கு ஜெபம் பண்ணியா, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு என்ன பேசினாரு, இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணப்பா. என்கரேஜ் பண்ணுங்க. உங்க பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. உங்கள் பெண் பிள்ளை யாரோடு பேசுகிறாள், எங்கே போகிறாள், யாரோடு கூட பழகுறாள், அவளுடைய ஃப்ரெண்டு யாரு, அவ உண்மையை சொல்றாளா, அவ பொய் சொல்றாளா, அவ நடக்க சரியா இருக்குதா, அவ மொபைலை ஓப்பனா வச்சிருக்கிறாளா, லாக் போட்டு வச்சுக்கிறாளா, போனை கொடுறா அப்படின்னா உடனே இந்தாங்கம்மா அப்படின்னு கொடுக்கிறாளா, டிரான்ஸ்பேரண்டா இருக்கிறாளா, இதெல்லாம் ஒரு மதர் செக் பண்ணணும். பைபிள் சொல்லுது, இந்த ரெபேக்காளுடைய அம்மா பத்தி ஒரே ஒரு இடத்துல தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வளர்த்தாலும் வளர்த்தாங்க, நல்லா வளர்த்தாங்க. ஓடி ஓடி தண்ணி எடுக்கிறா, ஓடி ஓடி குடத்துல இருந்து எடுக்கிறா, குடியும் என்ன ஆண்டவரே. அவளுக்கு ஒரு ஆக்டிவ் ஸ்பிரிட், அதே நேரத்துல ஒரு வில்லிங் ஸ்பிரிட். 10 ஒட்டகத்துக்கு எப்படி தண்ணி எடுத்து ஊத்துறது, இந்த தாத்தா இப்படி 10 குடத்துக்கு கேட்கிறாரே அப்படிலாம் முனங்கல. நம்ம வீட்டுல பிள்ளைங்களை அப்படி ஒரு வேலையை ஹாலை பெருக்குன்னா ஐயோ ஹாலை மட்டுமா, அதை பெருக்குன்னா ஐயோ இதெல்லாம் சேர்த்தா, எந்த வேலையை சொல்லுங்க. இப்ப இருக்கிற எங்கள்ஸ்லாம் மலைப்பா நோதான் சொல்லும், மம்மி அதெல்லாம் என்னால முடியாது, கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துருமா, மம்மி அதெல்லாம் என்னோட முடியாது, தம்பியை போக சொல்லுங்க. இந்த மாதிரி ஸ்பிரிட்ல உங்க பிள்ளைங்களை வளர்க்காதீங்க. இவளை தேவன் உயர்த்துறதுக்கு அந்த 2 ஸ்பிரிட் தான். எலியாசர் கையை கட்டி பார்த்துட்டே இருக்கிறாரு. ஓடுறா இறங்குறா, தண்ணி மொண்டு வரா, திரும்ப ஓடுறா இறங்குறா, தண்ணி மொண்டு வரா, சைலண்டா பாக்குறாரு. நீங்க குடிங்க, உங்க ஒட்டகங்களுக்கு கொடுக்குறேன். ஒட்டகத்துக்கு கொஞ்சமா ஊத்தல. பைபிள் அழகா சொல்லுது, குடித்து தீரு மட்டும் அப்படின்னு இருக்குது. ஒரு ஒட்டகம் குடிச்சு 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 எவ்வளவு தண்ணி குடிக்கும், 70 லிட்டர்னு சொல்றாங்க, அது கரெக்டா தெரியல. அது குடிச்சுட்டு வாயை எடுக்கிற வரைக்கும் ஊத்திருக்கிறா. தீரு மட்டும். எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அவ பெர்ஃபெக்ட்டா செய்யற ஒரு பெண். உங்க பொண்ணு குளிச்சுட்டு போனா பாத்ரூம் எப்படி இருக்குது இல்ல, அது வேற கொல்லாமா. அவ டைனிங் டேபிள்ல சாப்பிட்டுட்டு போனா டேபிள் எப்படி இருக்குது, அவ ட்ரெஸ் மாத்திட்டு போன பிறகு அவ ரூமை போய் பார்த்தா அவ ரூம் எப்படி இருக்குது. சின்னதுலயே சொல்லி கொடுங்க, அம்மா எதை செஞ்சாலும் நேர்த்தியா செய், எதை செஞ்சாலும் சுத்தமா செய், எதை செஞ்சாலும் சுறுசுறுப்பா செய், எதை செஞ்சாலும் வில்லிங்கா செய், முறுமுறுத்துட்டு செய்யாத சொல்லி கொடுங்க. அப்போ உங்க பொண்ணு எல்லாத்தையும் வேகமா செஞ்சுட்டு மீதி இருக்கு, இந்த நேரம் இருக்குதே இதை என்ன செய்யலாம், இந்த நேரம் இருக்குதே இதை என்ன செய்யலாம் அப்படின்னு அவள் திட்டமிடுவாள். அந்த சுறுசுறுப்பும் அந்த வில்லிங் ஸ்பிரிட்டும் அவளை ஆசீர்வாதமான எதிர்காலத்துக்கு நேராய் நடத்தி செல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்னதிலே மியூசிக்கை கத்துக் கொடுங்க, சின்னதிலே பாட கத்துக் கொடுங்க. போன வாரம் ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன். ஒரு வாலிப மகள் ரொம்ப ஆக்டிவா ஓடுனா, டீ போட்டு கொடுத்தா, எல்லாம் கொடுத்தா. நான் கேட்டேன், நீ என்னமா செய்யற? ஆண்டி நான் காலேஜ் முடிச்சுட்டேன், இப்போ அடுத்து ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், சும்மா இருக்கிற நேரத்தில் மம்மிக்கு ஹெல்ப் பண்றேன், நிறைய பார்த்து நெட்ல பார்த்து கேக்கெல்லாம் செய்வேன் ஆண்டி, சாக்லேட்லாம் செய்வேன், எனக்கு வீடு டெக்கரேட் பண்றது ரொம்ப இஷ்டம் ஆண்டி. அப்புறம் ஸ்கூல்ல சர்ச்ல சண்டே ஸ்கூல் எடுக்கிறேன், யூத் மீட்டிங்க்கு நான் போறேன், இந்த ஒரு ஆண்டி வந்திருக்கிறாங்களே இவங்க புக் எழுதுறாங்க, அவங்க புக்கை நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். யோசிச்சு பார்த்தேன், இந்த பிள்ளைய தேவன் பயன்படுத்துவாரா, எதுவுமே செய்யாத சோம்பேறி பிள்ளைய பயன்படுத்துவாரா? இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களை சுறுசுறுப்புள்ளவர்களாய், கற்புள்ளவர்களாய், வில்லிங் ஸ்பிரிட் உள்ளவர்களாய் நம்ம மாற்றும் பொழுது பின்னாடி வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, இவதான் ரைட் கேர்ளா, இவதான் என் எஜமானுக்கு ஏற்ற மகளா, இன்னும் பொறுமையா இருக்கிறாரு. கேட்கிறாரு, நீ யாருடைய மகள்? கேள்வி. உங்க பிள்ளைங்களை பார்த்து, அம்மா உங்க அப்பா யாருமா உன்னை இப்படி வளர்த்திருக்கிறாரே அப்படின்னு கேட்கணும். மா உங்க அம்மா யாருமா உன்னை இப்படி வளர்த்திருக்கிறாங்களே? புகுந்த வீட்டுல என்ன தெரியுமா நடக்குது? என்ன பிள்ளைய பத்து வளர்த்தாளோ, என்கிட்ட கொண்டாந்து இப்படி கொண்டாந்து கொடுத்துட்டா, சமைக்க தெரியல, காலையில எழும்ப மாட்டேங்குது, ஒரு வேலை தெரிய மாட்டேங்குது. இப்படி வளர்க்க கூடாது, நீங்க இப்படி வளரக்கூடாது. நீ யாரு மகமா? உனக்கு யாருமா பெத்தது? உன்னை வளர்த்தது யாருமா? எப்படி வளர்த்திருக்கிறாங்க சொல்றா. வீட்டுக்கு போறாங்க, பேச்சுவார்த்தைகள் நடக்குது, தேவனுடைய தெய்வீக திட்டம் அப்படியே இணையுது. சொல்றாரு, என் எஜமான் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். 35 கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? இவங்க சீமானா என்னன்னு தெரியல, ஆனா கொண்டு போற வீடு எப்படிப்பட்ட வீடு? ஆசீர்வாதமான வீடு, சீமானான வீடு. உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், உனக்கு கர்த்தர் தர்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா இருக்கும்.
நீ நல்ல ஆண்டவரை சேவிச்சு கற்புள்ள பெண்ணா இருந்தா நிச்சயமா உனக்கு அதுதான் நடக்கும். பயபக்தியிலே வளர்ப்பு குடும்ப பொறுப்பு சிறப்பு வளரும் பெண் பிள்ளைகளுக்கு இவள் வாழ்க்கை நல்ல படிப்பு. பயபக்தியிலே வளர்ப்பு குடும்ப பொறுப்பு சிறப்பு வளரும் பெண் பிள்ளைகளுக்கு இவள் வாழ்க்கை நல்ல படிப்பு. இவள் நாணத்தினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறார். ஓ இவள் நாணத்தினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறாள். அடக்கம் அன்பு அமைதியாலே வெற்றி வாழ்க்கை வாழ்கிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள். தேவனை முதலில் தேடுகிறாள் வசனத்தை தினம் நாடுகிறாள். தேவனை முதலில் தேடுகிறாள் அவர் வசனத்தை தினம் நாடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள்.